கண்மணி அன்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்மணி வீட்டை விட்டு போயிடுவாங்க. நடந்த பிரச்சனைனால அன்பும் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு போயிடுவாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா வெண்ணிலா கிட்ட பாட்டி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நீ தான் வந்து அன்பை வந்து லவ் பண்ணியிருக்க, அன்பு உன்னை லவ் பண்ணியிருக்கான், இந்த விஷயத்த மறைச்சி என்னோட மருமக வந்து கண்மணியை வந்து அன்புக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். பிரிக்காத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கான். இப்போ உன் மனசில் அன்பு இருக்கான், ஆனால் அன்பு மனசில் நீ வந்து இருக்கியான்னு சொல்லிட்டு இன்னும் முழுசாக வந்து தெரியல. அப்படி மட்டும் தெரிஞ்சு அப்படின்னா எப்படியாவது உன்னை வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து வெண்ணிலா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அன்பு மனசில் நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் முட்டாள்தனமாக நம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு கண்மணி நம்மளை விட்டு போயிட்டா பிரிஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அன்பு வந்து குடிச்சிட்டு இருக்காரு. எவ்வளவோ அவங்க ஃப்ரெண்டு சொல்லியுமே கேட்காம குடிச்சிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் கண்மணி பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிடாம கொள்ளாமல் இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கை, இப்படி வந்து ஃப்ரெண்டே நமக்கு துரோகம் செஞ்சுட்டாலே, அவளே வந்து கூடயே கூட்டிகிட்டு போய் வீட்டில் வச்சுருக்கோமே அப்படின்னு அதெல்லாம் நினச்சி ரொம்பவே கண்மணி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா பிரச்சனையும் மீறி எப்படி அன்பும் கண்மணியும் சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.